வணக்கம் நேர்களே. டாக்டர் அஜித் குமார், அப்போலோ ஆயுர்வேதிலேருந்து பேசுகிறேன். நிறைய மெடிக்கல் ஆர்டிகிள்ஸில், நிறைய யூடியூப் வீடியோஸில், மெடிக்கல் டாக்ஸில் எல்லாம் நீங்கள் இப்போது ரீசெண்டாக கட் ஹெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. கட் ஹெல்த்னா உங்களோட ஜீரண வியவஸ்தையோட ஆரோக்கிய நிலைமையை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னோட கட் என்னோட ஜீரண வியவஸ்தை சரியாக வேலை செய்கிறதா, அதுக்கு என்ன அடையாளம்? காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு பழக்கமான ஒரு டயத்தில் கரெக்டாக உங்களுக்கு பசிக்குது. அதாவது காலையில் எழுந்திரிச்சா உங்களுக்கு ரெகுலராக மோஷன் போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா, எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல், எந்த டீ, காஃபி, சுடுதண்ணி, இல்லை ஏதாவது லாக்ஸேட்டிவ் டேப்லெட்டு, ப்ரீவியஸ் நைட்டில் நிறைய பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இல்லாமலே உங்களுக்கு வேளைக்கு கரெக்டாக உங்களோட மோஷன்ஸ், டாய்லெட் போகிறது கரெக்டாக எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் போகுதா, அதில் பெயின் இல்லை, ரொம்ப ட்ரையாக போகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டிய நிலைமை வரல, டீ காஃபி எதாவது எடுத்தால் மட்டும்தான் போகுதுங்கிற மாதிரி நிலைமை வரல, 2-3 தடவை போனால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக திருப்தியாக போயாச்சு, இப்போ வயிறு சுத்தமாச்சுங்கிற மாதிரி ஃபீலிங் வருது. இப்படி ஏதாவது இருந்தால் உங்களோட கட் ஹெல்த்து சரியான நிலைமையில இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி காலையில் உங்களுக்கு பழக்கமான ஒரு டயத்தில் கரெக்டாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு ஃப்ரீ ஆயிடுச்சு, லைட்டாக இருக்குது, எனக்கு பசிக்குது அப்படிங்கிற தோணல் வருகிறதா? சாப்பிட்ற பொருளுக்கு உங்களுக்கு கரெக்டான ருசி தோணுகிறதா? கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்குள்ளேயே, சாதாரணமாக உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்குள்ளேயே சாப்பிட்றோம் போல ஆசை இருக்குது, ஆனால் வயிறு ப்ளோட்டப் ஆகுது, வயிறு இதான மாதிரி இருக்கு, என்னால் சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா? இல்லை உங்களுக்கு சாப்பிட்டால் உங்களுக்கு வயிறு எரியிற மாதிரி இருக்குது, புரட்டை எடுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு அசிடிட்டி, புளிச்ச ஏப்பம் மாதிரி ஏதாவது மேலே வர மாதிரி இருக்குது, இல்லை எரிச்சல் வருது, இந்த மாதிரி ஏதாவது உண்டா? உங்களுக்கு கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டா, இல்லை கொஞ்சோண்டு பன்னீர் மாதிரி ஐட்டம், இல்லை கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் மாதிரி ஐட்டம், இல்லை கொஞ்சம் ஆயிலியான ஐட்டம் பொருள், ஏதாவது கொஞ்சம் மசாலா இருக்கிற ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டால் உங்களுக்கு ரொம்ப வயிறு ரொம்ப அப்செட் ஆகுதா? கொஞ்சம் டென்ஷன் ஆனாலோ, இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது பொருள் சாப்பிட்டாலோ அடிக்கடி மோஷன் போகணும் போல தோணுதா? மோஷனில் பிளட்டு மாதிரி போகிற மாதிரி இருக்கா? இல்லை பைல்ஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் இருந்துச்சுனால் உங்களோட ஹெல்த் கரெக்டாக இல்லை, உங்களோட கட் ஹெல்த் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஏன் தூக்கம் கூட நிறைய பேருக்கு கட் ஹெல்த் சரியாக இல்லாமல் இருந்தால் பிரச்சனை வரலாம். ஜீரண வியவஸ்தை சரியாக இல்லாமல் இருந்தால் தூக்கத்தை கூட ரொம்ப சீரியஸாக நிறைய பேருக்கு பாதிக்கிறது பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சரியாக உணர்வு பாடி ஏற்றுக்கணும்னா வேளைக்கு கரெக்டாக உங்களுக்கு பசிக்கணும், ருசி சரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் சரியான அளவுக்கு கரெக்டாக இதில் சாப்பிட முடியும். உங்களோட பாடி ஜீரணமாக கரெக்டாக இதை ஜீரண வியவஸ்தை சரியாக இதை ஜீரணம் பண்ணணும். ஜீரணமான பொருளை பாடி ஏற்றுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களோட நோய் தடுப்பு சக்தி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சரியான ரீதியில் உங்களோட ஹார்மோன் இதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான எனர்ஜி இருக்கும். ரொம்ப டயர்டான மாதிரியான ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப தெம்பாக இருப்பீங்க, வேறு செய்கிறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ உங்களோட டே டு டே லைஃப்பை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் உங்களோட கட் ஹெல்த்து ரொம்ப கரெக்டாக, உங்களோட ஜீரண வியவஸ்தையோட ஜீரண வியவஸ்தையை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால மேற்கொண்ட மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனால், அது லைட்டாக இருக்குது பரவாயில்ல, அது ரொம்ப நாளாக இருக்குது, சரியாகலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு இது பின்னாடி நிறைய மற்ற வியாதிகள் வர்றதுக்கான ஒரு சிம்டமாக கூட இருக்கலாம், அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட மூடி கொடுக்குறதா இருக்கலாம்.
இல்லை உங்களுக்கு இதனாலே வந்து டெஃபினட்டாக மேல் சொன்ன மாதிரி தூக்கத்தில் இருந்து உங்களோட நோய்படுத்த தடுப்பு சக்தியில இருந்து ஜெனரலாக வேலை செய்கிறதுக்கான தெம்பில் இருந்து உங்களோட மென்டல் ஃப்ரீ ஹாப்பினஸ்ல இருந்து எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஜீரண வியவஸ்தையோட ஆரோக்கியம்னு சொல்கிறது. ஸோ மேற்கொண்ட ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்து தொடர்பாக இருக்குது, ஒரு 1 or 2 daysல 3 daysல உங்களுக்கு அது செட்டில் ஆகலைன்னு இருந்துச்சுன்னா இது தேவையான அளவுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால எனக்கு இது வருது அப்படின்னு பார்த்து உங்களோட டாக்டரை பார்த்து சந்தித்து நீங்கள் வந்து கரெக்டான அட்வைஸ், அவங்களோட அட்வைஸ் படி உங்களோட டயட்டிலேயோ இல்லை உங்களோட நடைமுறைகள்லையோ சாப்பிட்ற டயத்துலேயோ இதில் எல்லாம் வேண்டிய குக்கிங் மெத்தட்லேயோ இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து தேவையான சேஞ்சஸை அது கரெக்டான என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணுமோ அது பண்ணுவது உங்களுக்கு தெம்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நோய்படுத்த தடுப்பு சக்தியோடையும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. அதனால் ஒரு இன்டைஜஷன் இல்லை சும்மா ஒரு கேஸ் ப்ராப்ளம் இது கொஞ்சம் நாளாக இருக்குது, அது முன்னாடியே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இது கொஞ்சம் கௌரவமாக இருக்குது.